It gives me immense pleasure to introduce Dr. R.B. UMAMAHESHWARI. She have completed B Pharmacy from our college in the year 1998, and she secured GPAT, earlier it called GATE, GPAT score as well, followed by B Pharmacy from our college. She did her M.Pharmacy from Dr. Harishankar University, Madhya Pradesh. Followed by M.Pharm, she have completed Ph.D. in the year 2004 from Dr. Harishankar University, Shahar, Madhya Pradesh. She also done her postgraduate diploma course in intellectual property law at Nalsar University, Hyderabad. She made more than 14 publications in the national and international journals, and she authored 2 book chapters in reputed publications. She received many prestigious awards and fellowships. To mention a few, she received SRF, that is Senior Research Fellowship from ICMR, Junior Research Fellowship from UGC, and she received Young Scientist Award in Medical and Pharmaceutical Sciences discipline from Bhopal University. And she's having 10 plus years of industrial experience. Starting from 2004 to 2015, she worked in reputed industries. To mention a few, Zydus, Quest Life, Lupin Limited, and Sassoon Pharmaceuticals. She spent more than 6 years of time as a senior manager category in intellectual property management group in formulation and research department of Lupin Limited. With this brief introduction, I would like to invite Dr. UMAMAHESWARI to start the scientific session 1 of the day. Over to Dr. Uma. எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா மதுரைன்றனால தமிழில் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் தமிழ், நான் வந்து தமிழ்லேயே வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா வி கேன் டிஸ்கஸ் இன் இங்கிலீஷ். எவ்ரிபடி இஸ் இன் தமிழா? யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட்? எஸ், ஓகே, ரைட். ஸோ கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு 25 வருஷம் கழித்து நான் படித்த காலேஜுக்கு வரும்போது சில மறக்க முடியாத ஒரு நினைவுகளோட இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஒரு ப்ரீஃப் பேக்ரவுண்ட் அபவுட் மீ. 94-98 வந்து B.Pharm முடித்தேன். முடித்ததுக்கப்புறம் கேட்டில் வந்து ஒரு 89% வாங்கினேன். ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் தான். அது முடிச்சுட்டு எங்களோட கிளாஸ்லேருந்து ஒரு 8 பேர் M.Pharmக்கு கிளம்பினப்போ 8 பேரில் ஒரு 7 பேருக்கு வந்து ஜாதவ்பூர், வாரணாசி, குஜராத், இப்படி எல்லா இடத்துலையும் கிடச்சிருச்சு. ஐ எம் த ஒன்லி பர்சன் வந்து 89% இல்லைனால M.Pharm கிடைக்கல. அப்புறம் வந்து நான் நேராக அடுத்த நாள் என்ன பண்ணுறது, B.Pharm முடிச்சாச்சு, அடுத்த நாள் வந்து எப்படி சும்மா உட்காருது அப்படின்ட்டு நேராக KM காலேஜ் நம்ம சேர்மன் நாகராஜன் சார் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தோடனே, சார் இந்த மாதிரி M.Pharm கிடைக்கல, நான் என்ன பண்ணுறதுன்னொன்னே அவர் எதையும் யோசிக்காமல் வந்து டைரெக்டாக ஒரு ஆஃபர் கொடுத்தார். நீங்கள் இங்கே டீச்சிங் ஃபேக்கல்ட்டியாக ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அந்த தருணம்ன்றது வந்து வாய்ப்பு, அவர் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாரு அதெல்லாம் வந்து ஒரு பொருட்டல்ல. அந்த வாய்ப்பு வந்து அந்த நேரத்தில் கொடுத்தது வந்து எப்பயுமே நான் வந்து ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல் டு நாகராஜன் சார். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டதாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்பா அம்மா தவிர்த்து நம்மளோட வளர்ச்சியில் வந்து சந்தோஷப்படுறவங்க அப்படின்னா டீச்சர்ஸ் மட்டும்தான். அதுவும் நம்மளுடைய சேர்மன் வந்து ஒரு தந்தை ஸ்தானத்தில் வந்து நம்மளோட பிள்ளைங்க இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்க, இவ்வளோ தூரம் போயிருக்காங்க அப்படின்றப்போ அந்த வளர்ச்சியை பார்த்துட்டு பெருமிதம் மட்டும் அடையலை. ஹி இஸ் நாட் ஓன்லி ப்ரவுட் ஆஃப் அஸ். அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த ஜெனரேஷனுக்கும் எங்களை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் அவங்க கூட பேசிட்டு நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணீங்க,
அப்படின்ட்டு வால்யூம் குறைச்சு. ஓகே, நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணீங்க, அந்த ட்ராவலிங்கில் உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, இதெல்லாம் வந்து எங்களோட பசங்களோட எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் வந்து நாகராஜன் சார், சேர்மன் சார் வந்து அதே வந்து ஒரு ஆர்வம், அதாவது பேரண்ட்ஸ் மட்டும்தான் வந்து பிள்ளைங்களுக்கு எது நல்லதோ தேடி தேடி போய் கொடுப்பாங்க. அது மாதிரி நம்மளோட சேர்மன் சார் வந்து இன்னும் அதே ஆர்வம் வேட்கையோட இன்னும் எங்கள் காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு வந்து எது நல்லதுன்றதை தேடி தேடி போய் வந்து உங்கள்கிட்ட வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபார்ச்சுனேட் தான், ஒரு பாக்கியம் தான் இந்த காலேஜில் நான் படித்தது, நீங்கள்லாம் படிக்கிறது. ஓகே, ஸோ இதுதான். ஸோ M.Pharm முடிச்சுட்டு, M.Pharm வந்து நான் இங்கே 3 months D.Pharm ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போது வந்து M.Pharm இது சாகர் யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு டெலிகிராம் வந்தது, M.Pharm கிடச்சிருச்சு அப்படின்ட்டு. உடனே வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு 2 daysல நான் கிளம்பணும். அப்போது ஒரு பெரிய லெட்டர் வந்து சேர்மன் சாருக்கு எழுதிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, நான் கண்டிப்பாக திரும்பி வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு போனது இப்போ தான் 24 வருஷம் கழித்து மறுபடியும் இப்போ சாரை பார்க்க போகிறேன் நான். ஏன்னா வந்து அவ்வளோ 25 வருஷம் வந்து இந்த கேரியர்னா எந்த ஃபீல்டை எடுக்கிறது, எந்த ஃபீல்டில் நம்ம போகலாம், அஸ் அ லேடி, ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் அப்படின்றப்போ எந்த ஃபீல்டு நமக்கு நல்லது அப்படின்னு பார்த்து அந்த ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு சக்ஸஸ் ஆகி ஒரு எக்ஸ்பர்ட்டாக நிற்கிறதுக்கு இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு. ஒரு 24-25 இயர்ஸ் ஆயிருக்கு ஒரு ஃபீல்டில் வந்து ஒரு எக்ஸ்பர்டைஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா அந்த டைமில் வந்து எங்களுக்கு கைடன்ஸ் இல்லைன்னா M.Pharm, அதாவது B.Pharm முடித்தோம். ஓகே, B.Pharm படிக்கிறப்போ எங்களுக்கு என்ன இருந்ததுன்னா ஒரு ஆர்வம் இருந்தது, ஒரு வேட்கை இருந்தது, ஏதாவது ஒரு சாதிக்கணுன்ற ஒரு துடிப்பு இருந்தது. அதோடு சேர்ந்து இந்த காலேஜ் 4 வருஷம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சு. என்னென்னா டிசிப்ளின். இந்த ஆர்வம், வேட்கை, ஒரு தாகம், ஒரு துடிப்பு, சாதிக்கணுன்ற துடிப்பு, அதோட முயற்சி, அதோட ஹார்ட் ஒர்க், இதோட சேர்த்து இந்த 4 வருஷம் இந்த காலேஜில் படிக்கும்போது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த டிசிப்ளின் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த 25 வருஷத்தில் எந்த ஃபீல்டில் போனாலும் எங்களை நிற்க வச்சிச்சு. இது வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, இதை வந்து நான் உங்கள்கிட்ட அதை வந்து ஷேர் பண்ணியே ஆகணும். என்னோடய கிளாஸ்மேட் வந்து டாக்டர் சித்ரா மேடம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இதை பற்றி தெரியும். ஸோ இந்த காலேஜில் படித்ததை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இங்கே நான் ஒரு கெஸ்ட்டாக வரல, கண்டிப்பாக வந்து இந்த காலேஜோட ஒரு டாட்டராக தான் வந்து நிற்கிறேன் சாருக்கு. ஸோ இதில் வந்து ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ, இந்த காலேஜில் படித்ததை பற்றி. அதுக்கப்புறம் வந்து M.Pharm போகிறேன், முடிக்கிறேன், ICMR ஃபெலோஷிப் கிடைக்கிது, PhD பண்ணுறேன், ஜைடஸ் கேடிலா ஃபார்மசூட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சென்னை போகிறேன், திரும்பி 2 years ஃபார்முலேஷனில் ஒர்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலேஷன் எனக்கு ஒத்து வரல, ஆஸ் அ லேடியாக வந்து லேபில் ரொம்ப நேரம் நிற்க முடியல. ஸோ என்ன பண்ணலாம், ஒரு குவாலிட்டி அஷூரன்ஸ், ஒரு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் மாதிரி ஒரு டாக்குமெண்டேஷன் ஒரு ஃபீல்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூப்பின் போகிறேன். அங்கே ஒரு 6 வருஷம் IPRல ஒர்க் பண்ணுறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா IPRனா ஒரு சின்ன டாக்குமெண்டேஷன் பாட்டு தான் அப்படின்னு போய் நான் ஜாயின் பண்ணுறேன். ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம்தான் வந்து IPRன்றது ஒரு பெரிய ஓஷியன். இதுதான் இப்போ ஹாட் ட்ரெண்டு, இதுதான் இந்தியாவோட நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பூமிங் ஒரு ஏரியா அப்படின்றது அங்கே போய் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அங்கே முடிச்சுட்டு திரும்பி சாஷம் சென்னையில் ஒரு 3 years ஹெட்டாக ஒர்க் பண்ணுறேன், IP ஹெட்டாக ஒர்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்புகள் வந்து கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடச்சிது. சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி, சின்ன CRO, GVK மாதிரி கொஞ்சம் பெரிய கம்பெனி, சில ஃபாரின் கம்பெனிஸ், ஸ்லேபேக், கேலிப்டஸ், அந்த மாதிரி சில ஆஸ்திரேலியன் கம்பெனி, ஸோ சில யூரோப்பியன் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் அண்ட் நேஷ்னல் கம்பெனிஸுக்கு ஒரு IPR கன்சல்டண்ட்டாக ஒரு 7 yearsஆக ஒர்க் பண்ணுறேன். ஓகே, இப்போ எதுக்கு நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னா, ஒரு PhD முடித்ததுக்கு அப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரியில் நுழைஞ்சதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது, எந்த ஃபீல்டு நமக்கு கரெக்டு, எந்த ஃபீல்டில் போனால் நமக்கு கேரியர் க்ரோத் இருக்குது, அந்த ஃபீல்டில் போகணுன்னா நமக்கு என்ன தெரியணும், அந்த இன்டர்வியூவில் எப்படி செலக்ட் ஆகணும், அந்த ஃபீல்டில் நம்ம எக்ஸ்பர்டைஸ் ஆகிறதுக்கு நமக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றதே எங்களுக்கு தெரியல. இவ்வளோ வருஷம் கழித்து அந்த எக்ஸ்பீரியன்ஸோட எசன்ஸை தான் நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே, இது எப்படின்னா நம்ம சேர்மன் சார் மாதிரி தான், அதாவது நம்மகிட்ட இருக்கிற நல்லதை வந்து 4 பேர்கிட்ட கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணணும். அதுவும் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து இதை பற்றி நான் பேசணுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஹாய் மேம், நான் வந்து இப்போது IPR பற்றி ஸோ I'm going to discuss about the career opportunities in IPR. Okay, so first of all we need to understand what is intellectual. IPR na intellectual property rights. So first of all we need to understand what is intellectual. The next slide.
நீங்களே பண்ணிடுங்க. ஸோ வாட் யூ மீன் பை இன்டெலெக்சுவல் அப்படின்னா, திஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ரிலேட்ஸ் டு யுவர் இன்டெலிஜென்ஸ். வாட் யூ மீன் பை இன்டெலிஜென்ஸ்னா த வே ஆஃப் லாஜிக்கல் திங்கிங்னு சொல்லலாம். சாதாரணமாக திங்க் பண்ணாமல் ஒரு லாஜிக்கலாக திங்க் பண்ணுவோம் இல்லையா, தட் இஸ் நத்திங் பட் இன்டெலெக்சுவல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ வாட் இஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னா, இட் இஸ் யுவர் ப்ராப்பர்ட்டி, இட்ஸ் யுவர் பர்சனல் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இட்ஸ் லைக் பில்டிங், ரியல் எஸ்டேட், லேண்ட் எப்படி அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியோ அதே மாதிரி தான் இன்டெலெக்சுவல்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு. இட் இஸ் அ பேசிக் ஃபார்ம் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் அ பர்சனல் ப்ராப்பர்ட்டி. ஏன் பர்சனல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோன்னா, நீங்கள் திங்க் பண்ணுற ஐடியாஸை தான் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க. ஸோ இட் இஸ் யுவர் பர்சனல் ப்ராப்பர்ட்டி. எப்படி உங்களுக்கு ஒரு வீடு இருக்கோ, அந்த வீட்டில் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கோ, அதே மாதிரி தான் உங்களோட இன்னோவேட்டிவ் ஐடியாஸுக்கும் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. தட் இஸ் கால்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ரைட்? எப்படி ஒரு பில்டிங் உங்களுக்கு உங்கள் சொந்தமாக இருக்கும்போது அந்த பில்டிங்கை விற்று அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற அந்த ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் எப்படியோ, அதே மாதிரி தான் நீங்கள் எப்போ எந்தெந்த ஃபீல்டில் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறீங்களோ அந்த இன்னோவேட்டிவ் ஐடியாஸு கூட நீங்கள் ப்ரொடெக்ஷன் வாங்க முடியும். தட் இஸ் நத்திங் பட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் பாயிண்ட். ரைட்? நெக்ஸ்ட். ஸோ எதுக்கு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்? வை வி நீட் டு ப்ரொடெக்ட் ஐபிஆர்? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ்? மீன்ஸ் all R&Ds, okay, either in India or in MNC, okay, they are spending so much of money, spending so much of human resources, time. எதுக்கு அப்படின்னா, to some innovation, to bring some innovation in drug development, not only science-ல மட்டும் innovation கிடையாது. ஒரு டான்ஸில் innovation கொண்டு வரலாம், ஒரு புக்கில் innovation கொண்டு வரலாம், ஒரு ஃபோட்டோகிராஃபியில் innovation கொண்டு வரலாம். ஸோ innovationன்றது not only applicable to science. ஓகே, wherever you are bringing the innovation, அதை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும். எந்த ஒரு இன்னோவேஷனுக்கும் பின்னாடி ஒரு எஃபர்ட் இருக்கும். எதையும் நீங்கள் ஈஸியாக ஒரு புதுசாக திங்க் பண்ண முடியாது. இந்த ஒரு டியூப் லைட் இருக்குன்னா, இந்த டியூப் லைட்டை நான் வேறு டிசைனில் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி சம்திங் ஒரு எஃபர்ட் நீங்கள் போடுறீங்க. அந்த எஃபர்ட், டைம், யுவர் இன்டெலிஜென்ஸ், யுவர் லாஜிக்கல் திங்கிங் எல்லாமே தான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அப்போது நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் போடும்போது, ஓகே, we need to get some guarantee, okay, we need to get some financial remuneration from that resources or investment. எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நமக்கு என்ன கிடைக்கும்? அதே தான் இங்கேயும். எந்த அளவுக்கு நீங்கள் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறீங்களோ அந்த இன்னோவேட்டிவ் திங்கிங்க்கு எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது, அதுதான் இன்டெலெக்சுவல் ரைட்ஸ். அப்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மாதிரி எந்தெந்த R&D கம்பெனிஸோ எந்தெந்த இண்டிவிஜுவல்ஸோ இன்னோவேஷன்ஸ் எந்த ஃபார்ம்லேயும் சரி, ஒரு பேட்டண்ட்டாக இருக்கலாம், ஒரு சயின்டிஃபிக் இன்வென்ஷனாக இருக்கலாம், ஒரு டான்ஸாக இருக்கலாம், புக்காக இருக்கலாம், ஃபோட்டோகிராஃபியாக இருக்கலாம், ஸ்கல்ப்சராக இருக்கலாம், வாட் எவர் மே பி, வேர் எவர் யூ ஆர் பிரிங்கிங் இன்னோவேஷன், த கவர்மெண்ட் இஸ் கிவிங் ப்ரொடெக்ஷன். Why they are giving protection? Means they need this guarantee. ஏன்னா 10 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு R&D கம்பெனி ஒரு புதுசாக ஒரு ட்ரக் மாலிகுல் எடுத்துகிட்டு வரான்னா, மார்க்கெட் வந்தோன்னா அடுத்த 6 மாதத்தில் அதே ட்ரக் மார்க்கெட்டில் இருக்கும். ஓகே, ஈஸியாக காப்பி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த 10 வருஷம் R&D கம்பெனி போட்ட இன்வெஸ்ட்மெண்ட், டைம், ரிசோர்ஸஸ், மணி எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும். தட் இஸ் நத்திங் பட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ரைட்? சரி, கவர்மெண்ட் இது கொடுக்குது. ஏன் கொடுக்குது அப்படின்னா, எப்படி கொடுக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களோட இன்னோவேஷன் பாயிண்ட்டை இந்த பப்ளிக், அதாவது இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் அந்த இன்னோவேஷனை பற்றி சொல்கிறீங்க. எப்படி சொல்கிறீங்க? பேட்டன்ட் மூலமாக சொல்கிறீங்க, காப்பிரைட் மூலமாக சொல்கிறீங்க, ட்ரேட்மார்க் மூலமாக சொல்கிறீங்க. ஏன்னா எல்லாமே பப்ளிக் பிளேஸில் தான் இருக்குது. எந்த ஒரு பேட்டன்ட் வெளியில் வந்தாலும் அது பப்ளிஷ் ஆகும். எந்த ஒரு ட்ரேட்மார்க் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாலும் அது பப்ளிகேஷன் பண்ணுவாங்க. ஏன் பப்ளிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் இன்னோவேஷனை பற்றி ஒரு பேட்டன்ட் இருக்குது, இந்த பர்டிகுலர் ட்ரேட்மார்க்கை பற்றி ஒரு பேட்டன்ட் அப்படின்றப்போ ஜனங்கள் பப்ளிக் அதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. பட் ஏன் தெரிஞ்சுக்கணும்? தட் இஸ் அ கொஸ்டின். ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ யாராவது ஒரு புது ட்ரக்கை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ட்ரக்கை பற்றி தெரியும் போது தான், அதோட ப்ராப்பர்ட்டி பற்றி தெரியும் போது தான் அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதே ட்ரக்கில் ஒர்க் பண்ணுவீங்க. நான் ஒரு புது டோசேஜ் ஃபார்ம் கொண்டு வரலாம், நான் ஒரு புது ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனை கண்டுபிடிக்கலாம். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? அந்த சயின்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போ எப்போ அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போக முடியும்? ஒன்ஸ் யூ கம் டு நோ அபவுட் தட் இன்வென்ஷன்.
ஒன்ஸ் யூ கம் டு நோ அபவுட் தட் இன்னோவேஷன் பாயிண்ட் என்னன்னு தெரியும் போது தான் நீங்கள் அடுத்த லெவலில் அதை எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கு தான் பப்ளிகேஷன் வேணும். அதுக்கு தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுறது, உங்களுக்கு ஐபி ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஜஸ்ட்டு நான் தீசிஸ் பண்ணிட்டேன், M.Pharm Ph.D தீசிஸ் பண்ணிட்டேன், நான் என்னோட லைப்ரரியில் வச்சுருக்கேன், எனக்கு ஐபி ப்ரொடெக்ஷன் வேணும்னா கிடைக்காது. You need to publish, you need to disclose, okay, you need to disclose whatever your invention to the public, so that there may be a growth. There is a growth in science, not only science, in art, in sculpture, in paintings, books வந்து நீங்கள் படிக்கும் போது தான், ஒரு ஃபோட்டோகிராஃபி பற்றி தெரியும் போது தான் அடுத்த லெவலில் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே, ஸோ அந்த ஒரே காரணத்துக்காக தான் கவர்மெண்ட் இஸ் கிவிங் ஐபி ப்ரொடெக்ஷன். நெக்ஸ்ட் ஒன். எஸ். ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஐபிஆர்? ஐபிஆர்னா என்ன? ஏகப்பட்டது சொல்கிறாங்களே, என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஐபிஆரில் தீஸ் ஆர் த டைப்ஸ். ஒன்று வந்து பேட்டன்ஸ். பேட்டன்ஸ் பற்றி எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வாட் யூ மீன் பை பேட்டன்ஸ் அப்படின்னா, உங்களோட இன்னோவேட்டிவ் ஐடியாஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒன்லி ஒன் ஐபிஆர் இஸ் நத்திங் பட் பேட்டன்ஸ். ஓகே, தென் வாட் அபவுட் ட்ரேட்மார்க்ஸ்? உங்களோட ப்ராடக்டை மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களோட ப்ராடக்டோட நேமோ, உங்களோட ப்ராடக்டோட டிசைனோ, உங்களோட ப்ராடக்டோட பேக்கேஜிங்கோ நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணணும், ஐபி ப்ரொடெக்ஷன் வேணும்னா தட் இஸ் நத்திங் பட் ட்ரேட்மார்க். வாட் இஸ் காப்பிரைட்? காப்பிரைட் அப்படின்னா சில பேர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தங்களோட ஐடியாஸை ஒவ்வொரு விதமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது நாட் ஓன்லி சயின்ஸ். த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஐடியாஸுக்கு வந்து ஐபி ப்ரொடெக்ஷன், தட் இஸ் நத்திங் பட் காப்பிரைட். தட் இஸ் நத்திங் பட் யுவர் மியூசிக் ஆல்பம், புக்ஸ், ஃபோட்டோகிராஃபி, ஸ்கல்ப்சர், சினிமாட்டோகிராஃபிக் ஃபிலிம், மியூசிக் ஆல்பம். ஸோ இந்த எல்லாரும், அதாவது ஒவ்வொருத்தர் தங்களுடைய ஐடியாஸை வந்து மியூசிக் மூலமாக எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், புக்ஸ் மூலமாக எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், சில ஸ்கல்ப்சர், ஃபோட்டோகிராஃபி வழியாக எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஐடியாஸை ப்ரொடெக்ட் பண்ணணுன்றது நத்திங் பட் காப்பிரைட். இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ்னால் என்ன? நீங்கள் இண்டஸ்ட்ரி போகிறீங்க, ஒரு டேப்லெட் மிஷினை பார்க்குறீங்க, டேப்லெட் மிஷினோட டிசைனை வந்து நீங்கள் ஏதோ ஒரு இன்னோவேஷன் பண்ணுறீங்க, பிகாஸ் யூ ஹாவ் சம் இன்ஜினியரிங் நாலேஜ். அப்படின்றப்போ அந்த நியூ இன்னோவேஷன் இன் த இண்டஸ்ட்ரி, மிஷின் டிசைன், நத்திங் பட் இண்டஸ்ட்ரியல் டிசைன் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஐபிஆர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ ஐபி வந்து உங்களுக்கு லீகல், ஐபி வந்து உங்களுக்கு கேரியராக எடுத்துக்கணும். ஐபி இஸ் மை கேரியர் அப்படின்னா ஒய் ஐபி இஸ் அ பெஸ்ட் கேரியர் அப்படின்னா, ஐபி இஸ் ரிலேட்டட் டு கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன். டே டு டே, டெய்லி ஆக்சுவலி வி ஆர் ஹேண்ட்லிங் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ், இன்னோவேட்டிவ் இன்வென்ஷன்ஸ். அப்போ எனி பர்சன் கிரியேட்டிவ் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறவங்களுக்கு ஐபின்றது பெஸ்ட் கேரியர். ஆக்சுவலி ஐ என்டர்ட் இன் ஐபிஆர் ஃபார் த பாஸ்ட் 15 years. எப்போ ஜாயின் பண்ணப்போ என்ன இன்ட்ரெஸ்ட் இருந்ததோ அதே இன்ட்ரெஸ்ட் தான் இன்றைக்கும் இருக்குது. பிகாஸ் ஐ எம் ஹேண்ட்லிங் டே டு டே இன்னோவேட்டிவ் பேட்டன்ஸ், இன்னோவேட்டிவ் ட்ரேட்மார்க்ஸ், காப்பிரைட், டே டு டே அப்டேட்டடாக இருக்கேன். ஸோ தட் இஸ் நத்திங் பட் ஐபி கேரியர். நெக்ஸ்ட் ஒன். It is related with the cultural and cultural icons. Next, IP practice is very hot trend. ஏன்னா it is connecting both technology and media. டெக்னாலஜி மீடியான்றது ரொம்ப பவர்ஃபுல். இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டெக்னாலஜி வந்து ரொம்ப க்ரோத் ஆகிடுச்சு. பிகாஸ் ஆஃப் there is a big development in the 5G, சோலார், பயோடெக்னாலஜி. ஓகே, இந்த மாதிரி டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்னால டெக்னாலஜி வந்து பெரிய லெவலில் வளர்ந்துருக்கு. அதே மாதிரி மீடியா முன்னாடி வந்து இந்த அளவுக்கு பாப்புலராக இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, அப்போது இன்டர்நெட் கனெக்ஷன் கிடையாது. ஸோ பிகாஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் இன்றைக்கி மீடியா கூட வளர்ந்துருக்கு. இந்த மீடியா டெக்னாலஜிக்கு பேக்கப் எது? ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு பின்னாடி ஒரு பேட்டன்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸ்மார்ட் ஃபோன் டிசைனுக்கு பின்னாடி ஒரு இண்டஸ்ட்ரியல் டிசைன் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஓகே, அண்ட் லைக் எக்ஸாம்பிள், எந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலும் எந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி ஒரு ஐபி ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா, மீடியா அண்ட் டெக்னாலஜியில் இருக்கிற காம்படிஷனை நீங்கள் வந்து இது ஓவர் கம் பண்ணணும், இல்லை ஸ்டாண்டப் பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இந்த ஐபி ப்ரொடெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் மார்க்கெட்டில் நிற்க முடியும். இல்லைனா நீங்கள் இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட்டுக்கு ஒரு யூஸும் கிடையாது. நெக்ஸ்ட் டே எனிபடி கேன் காப்பி யுவர் ப்ராடக்ட், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஐபி பேஸ் வெல். இட்ஸ் அ வெல் பெய்டு ஏரியா. ஓகே, யூ வில் கெட் அ வெரி குட் அமௌண்ட் ஆஃப் பேமெண்ட். நெக்ஸ்ட் ஒன். So next one. Okay, what are the career opportunities patent related irukku? Next one. Yeah, see, academic perspective la what is the career opportunities அப்படினா, academic na நம்ம எதை சொல்றோம்? research and organization and universities and colleges. So இங்கெல்லாம் வந்து these are the places where the innovation starts.
the concept of innovation, where it starts, always it starts from the academic side, research and R&D-ஓ இல்லை யூனிவர்சிட்டிஸோ காலேஜஸோ. ஸோ இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் பேட்டன்ட் டிராஃப்டிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். If you know about the patent law, if you know about the IP part, then you can draft the patents. So that is the biggest career in academic part. And patent licensing, once you get the patent, you can easily license that patents and you can teach IPR. So these are the career opportunities in academic part. Next one. So what is the career opportunities in industry? அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் வந்து பேட்டன்ட் அனலிஸ்டாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பேட்டன்ட் வேல்யூஸ், லைசன்சிங் ஸ்பெஷலிஸ்ட், பேட்டன்ட் லீகல் ப்ராசஸ் அவுட் சோர்சிங், பேட்டன்ட் டிராஃப்டிங் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இண்டஸ்ட்ரியில். நெக்ஸ்ட் பாயிண்ட், பேட்டன்ட் அனலிஸ்ட்னா என்ன வேலை பார்ப்பாங்க? வாட் இஸ் த ஒர்க் ப்ரொஃபைல் ஆஃப் தம்? நத்திங் பட் லைக் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நான் பேசுகிறேன். ஒரு எம்என்சி கம்பெனி ஃபைசர் இஸ் தேர். ஓகே, ஸோ தே இன்வென்டட் எ நியூ ட்ரக் ப்ராடக்ட். ஓகே, now they want to market the new product. Then what is the first step they will take means they just come to the IP department. Okay, they will ask us whether we can market this product or not. Why they are asking? Because in IP department they will analyze the patents, whatever patents are available to the drug product. Okay, what is the expiry date of those patents? Then they will tell Pfizer company, sir, this is the filing date, this is the market entry date. Before the market entry date, you cannot market your product. If you market that product, definitely that company sue you in the court. So, எந்த கம்பெனியுமே, அதாவது பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, லைக் டாலர்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் மணி தேவை இன்வெஸ்டட். அந்த மணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்டை எடுத்து ஒர்க் பண்ணலாமா வேணாமா, அந்த ப்ராடக்டை மார்க்கெட் பண்ண முடியுமா முடியாதா, எப்போ மார்க்கெட் பண்ண முடியும்? லைக் 2030 என்னால் மார்க்கெட் பண்ணணும்னா எப்போ நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும்? பேக் கால்குலேஷன். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து சஜஷன் கொடுக்கறது இந்த பேட்டன்ட் அனலிஸ்ட். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களோட ட்ரக் ப்ராடக்ட், உங்களோட ட்ரக்கை வந்து இருக்கிற பேட்டன்ட்ஸோட கம்பேரிசன் பண்ணுறாங்க, அனலைஸ் பண்ணுறாங்க. வாட் எவர் த பேட்டன்ட்ஸ் ஆர் அவைலபிள் டு த ட்ரக் ப்ராடக்ட், தி ஜஸ்ட் கலெக்ட், தி ஜஸ்ட் இன்டர்பிரேட். ஓகே, தி ஜஸ்ட் கம்பேர் திஸ் ப்ராடக்ட். What is the expiry date of this patents? Eppo, when you can enter in the market. So those kind of business suggestions for drug companies, pharma companies, this patent analysts are giving. For the interpretation part, you have to technical knowledge. Okay, you should have some technical knowledge. So that technical knowledge, nothing but your pharmacy knowledge. When you work in the pharmaceutical companies R&Ds, when they want to market any product in the market, when they want to develop any drug specialization, first step they will come to the IP department, they will ask what is the entry date, market entry date. Okay, so that kind of very big business suggestions will be provided by IP department. Okay, it is a critical job. இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிங்கன்னா the whole என்ன சொல்கிறது, ஒரு கம்பெனியோட ஃபுல் ப்ரொஃபைல் வந்து அபாலிஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்படி, பேட்டன்ட்டோட எக்ஸ்பைரி டேட் கேல்குலேஷன் நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. சார் 2030 என்டர் பண்ணலாம், இல்லை எக்ஸ்பைரி வந்து 35 பேட்டன்ட் எக்ஸ்பைரி ஆகுது. பேட்டன்ட்டுக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பைரி அப்படின்னா, ஒரு பேட்டன்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா 20 years ப்ரொடெக்ஷன் இருக்குது. லைக் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு ட்ரக் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ஒரு பேட்டன்ட் வாங்கிட்டீங்கன்னா 20 வருஷம் உங்களால் அந்த ப்ராடக்ட்டை யாராலையும் காப்பி பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது, செல் பண்ண முடியாது, இம்போர்ட் பண்ண முடியாது. So that is the protection the patent have. Okay, so patent analyst-ஆ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களோட டெக்னிக்கல் நாலேஜ், ஃபார்மசூட்டிக்கல் நாலேஜை வச்சு அந்த பேட்டண்ட்டை இன்டர்பிரேட் பண்ணி அந்த ட்ரக் ப்ராடக்ட் ரிலேட்டடாக உள்ள பிஸ்னஸ் சஜஷன்ஸை வந்து அந்த கம்பெனிக்கு நீங்கள் கொடுக்க முடியும். ஓகே, த செகண்ட் ஸ்டெப், பேட்டன்ட் வேல்யூஸ் அப்படின்னா, ஒரு பேட்டண்ட்டை வந்து வாங்குகிறோம், ஒரு கம்பெனி வந்து டிசைடட் இந்த பேட்டண்ட்டை நான், இந்த டெக்னாலஜி பேட்டண்ட்டை நான் வாங்குறேன் அப்படின்னா அந்த பேட்டண்ட்டோட ஸ்ட்ரென்த் என்ன, அதோட வேலிடிட்டி என்ன, எல்லாத்தையும் செக் பண்ணி கொடுக்குறது தான் பேட்டன்ட் வேல்யூஸ். நெக்ஸ்ட், லைசன்சிங் ஸ்பெஷலிஸ்ட், அதாவது அந்த பேட்டண்ட்டை எப்படி லைசன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், லீகல் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். ஒரு பேட்டன்ட் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் டில் த கிராண்ட், வாட் ஆர் த ஸ்டெப்ஸ், ஹவு டு ப்ராசீட், ஹவு டு ஃபைல் அ ரிப்ளை, ஸோ ஹவு டு மெயின்டைன் த பேட்டன்ட்ஸ். ஸோ தட் இஸ் நத்திங் பட் லீகல் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். நெக்ஸ்ட் ஒன், பேட்டன்ட் டிராஃப்டிங் ஸ்பெஷலிஸ்ட். இஃப் சம்படி நாங்கள் ஸ்ட்ராங், ஆனால் என்னோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து சூப்பர், என்னால் வந்து ஒரு கான்செப்ட்
வந்து அவ்வளோ அழகாக வந்து டிராஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அ பேட்டன்ட் டிராஃப்டிங் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, டெக்னிக்கல் பார்ட்டை எப்படி லீகல் டாக்குமெண்ட்டாக மாற்றுறது, தட் இஸ் நத்திங் பட் பேட்டன்ட் டிராஃப்டிங் ஸ்பெஷலிஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், patent litigation. If somebody sue you in the court for any case, so how to litigate, how to file your response in the court, so that is nothing but patent litigation. Next, so career opportunities R&D ல இண்டஸ்ட்ரியில் என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, the first one, எந்த ஒரு R&D டிபார்ட்மெண்ட்லேயும் ஐபி செல்னு இருக்கும். எந்த ஒரு ஜெனரிக் கம்பெனி ஃபைசர், லூபின், டிஆர்எல், சன்ஃபார்மா, ரான்பேக்ஸி, பயோகார், எங்கே ஒரு ஐபி செல் இருக்கும். ஓகே, யூ கேன் ஜாயின் அஸ் அ பேட்டன்ட் with them. You can use your technical knowledge to interpret the patents. Okay, even not only in the industry, you can go to your IP law firms. நிறைய law firms இருக்கு. If you type in the Google, you can get 100 types of law firms. எல்லா law firmsலையும் நீங்கள் பேட்டன்ட் அனலிஸ்டாக போகலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், சின்ன சின்ன கம்பெனிஸ், சிஆர்ஓஸ், கான்ட்ராக்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அவங்களுக்குன்னு தனியாக ஐபி செல் இல்லை. அப்போ யூ கேன் ஜாயின் அஸ் அ பேட்டன்ட் அனலிஸ்ட் there. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் ஐபி கம்பெனி. எப்போ ஓன் ஐபி கம்பெனினா, இஃப் யூ ஹாவ் சம் டிகிரி இன் லா, எல்எல்பி. ஓகே, இல்லை அப்படின்னா யூ கேன் ஹாவ் சம் சர்டிஃபிகேட் கோர்சஸ். அப்படியும் இல்லைன்னா லைக் some Indian Patent Office conducts some exams, Indian Patent exams. So if you clear that exam, you can become patent attorney. So if you become patent attorney, you can start up your own IP company. Okay, then independent IP litigation practice, adu pannalam. Another very important point, every year Indian Patent Office conducting patent exam. Okay, that is nothing but Patent Act and rules பத்தி சொல்றது. So if you read and if you clear that exam, you will become Indian Patent Attorney. 2018 I cleared that. So now I am an Indian patent attorney. So I can handle all type of patent activities. I can prosecute all type of patent activities with the Indian Patent Office. So நீங்க அது கூட nothing but it is a 6 months effort to clear Indian patent exam. Okay, B.Pharm with Indian patent attorney. You have some technical background pharmacy, at the same time you have the law background patent attorney. Techno legal அப்படின்றது எப்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கும். The first example is so I did my Ph.D in pharmaceutics. Okay, technical background. Okay, I did PGDC diploma certificate in law, Nalsar University. At the same time, I cleared exam. Indian patent is an exam. Now I'm Indian patent attorney. So legal part I have, technical part I have. So techno-legal part, they are the best resources for this IP analysis. Okay, so I'm not having any website. I'm not having whatever say any office setup. Nothing. I'm working from home. But I'm earning very good. So why? Because there is a law background with technical part. In the law point வந்து எங்க எப்போ ஸ்ட்ராங் ஆச்சுன்னா இந்தியாவில் ஆஃப்டர் 2000 ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் குளோபலைசேஷனுக்கு அப்புறம் மன்மோகன் சிங் காலத்தில் ஒரு குளோபலைசேஷன் தே ஜஸ்ட் ஓப்பன் த மார்க்கெட் டு அதர்ஸ் எம்என்சிஸ்லாம். அப்போ எம்என்சி எல்லாருமே தே ஜஸ்ட் பிரிங் தர் பிஸ்னஸ் இன் இந்தியா. ஓகே, தே brought their business in India. அப்படின்றப்போ இந்தியா இஸ் த பிக்கஸ்ட் மார்க்கெட். அப்போ நிறைய எம்என்சி ஃபைசர், பேயர், வாட் எவர் எம்என்சிஸ் தே ஜஸ்ட் brought their products in India. அப்படி வர்றப்போ அவங்களுக்கு வந்து இந்தியாவில் ஐபி ப்ரொடெக்ஷன் வேணும். அவங்க யாரை போய் காண்டாக்ட் பண்ணுவாங்க? ஜஸ்ட் லைக் மீ, பேட்டன்ட் அட்டார்னி. Without me, actually they cannot proceed because I am an Indian patent attorney. Through Indian patent attorney only they can get IP protection in India. Now I am getting foreign clients. I am getting well amount, right? So these are the career opportunities. Okay, not only pharmaceutics, formulation, என்ன சொல்றது, analytical, அதுக்கப்புறம் pharmacology, teaching, no. Plenty of opportunities are there. Okay, but every opportunity-க்கு பின்னாடி உங்களோட எஃபர்ட் வேணும், உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும், ஹார்ட் ஒர்க், சின்சியாரிட்டி, தட்ஸ் ஆல். பட் அந்த ஃபீல்டை பற்றி அட்லீஸ்ட் பேசிக் நாலேஜாவது வேணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். யா, ஸோ இவங்க ஐபிஎஸ்எல்ல இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் வந்தோன்னா ஒரு பேட்டன்ஸை கலெக்ட் பண்ணி அந்த பேட்டன்ட் பற்றி ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, பேட்டன்ட் டிராஃப்ட் பண்ணுறாங்க, ட்ரேட்மார்க் இருந்தால் ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ணுறாங்க, ப்ராசிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ லிட்டிகேஷன் இருந்தால் டெக்னிக்கல் பார்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன். So again the patent drafting part. Next one. Yeah, law firms இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஆனால் you can get 100 types of law firms. Okay, ஆனந்த் ஆனந்த், குரானா அண்ட் குரானா அண்ட் கைத்தன் அண்ட் கோ. ஓகே, இங்கெல்லாம் நீங்கள் வந்து you can apply for the job B.Pharm லெவலில் கூட.
Okay, if you complete some certificate courses or if you have some certificate in IP part, okay, that is enough. That is enough to enter in law firm. Okay, because here with the strength is your technical part, your pharmacy part. Okay, when you just a little knowledge about the IP part and your technical part, you can enter in the law firm as a patent analyst. There you will learn so many things. That is the another part. This is the gate entry. Okay, the next one. Yeah, what is the professional qualification required? இப்போ கேட்கலாம் B.Pharm மட்டும் போதுமா மேடம், இன்னும் ஏதாவது படிக்கணுமா, LLB படிக்கணுமா, கோர்ஸ் பண்ணணுமா, எந்த மாதிரி கோர்ஸ் பண்ணணும், படித்தா எனக்கு இங்கே போ. ஸோ இஃப் யூ சூஸ் the field of strategy, management, licensing, coordination, no qualification is required other than B.Pharm. But if you want to become a patent attorney, trademark attorney அப்படின்னா, you have to clear exam conducted by Indian Intellectual Property Office, India. Okay, next one. Yeah, these are the law blocks. இந்த blocks நீங்கள் போனீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு இந்த ஃபீல்டை பற்றி ஐடியா கிடைக்கும். Next one. So these are the law courses from the universities. Many universities வந்து they are providing courses for IP. But என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, இந்த கோர்ஸில் நானும் ஜாயின் பண்ணேன். லைக் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்ஸ் இன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னு சொல்லிட்டாங்க. பட் அங்கே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நான் அப்போ இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லியூபியில் 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணேன். அப்புறம் தான் இந்த கோர்ஸை படிக்கிறேன். ஆனால் அவங்க கொடுக்குற கோர்ஸுக்கும் நான் இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுறேன் அப்படின்றதுக்கும் எந்த லிங்க்கும் இல்லை. ஓகே, அது நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். கோர்ஸ் நீங்கள் படிக்கலாம், என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பட் வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் இன் த இண்டஸ்ட்ரி? ஓகே, வாட் இஸ் யூஆர் ஸ்டடிங் இன் த சர்டிஃபிகேட் கோர்ஸ்? நோ லிங்க் இன் பிட்வீன் தம். அதுதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஐ வாண்ட் டு ஷேர் தட். நெக்ஸ்ட் ஒன். So this all about IPR part. Okay, so if you have any doubts you can ask me. So it is an interactive session now. The session is open for discussion. Any doubt? எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுங்கப்பா. ஓகே, no hesitation. இல்லைன்னா நாங்கள் வரவா? Yes, actually it should be interactive. Okay, so I am your senior only. No hesitation, no shy. Whatever your stupid questions also I am ready to give answer. இல்லை புரிஞ்சிச்சா புரியலையா? ஐபிஆர் கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சா? சொல்லுப்பா. M.Pharm முடிச்சதுக்கப்புறம் பண்ணணுமா இல்லை B.Pharm தைரியமா? இவரை ஃபைனல் இயரா? அப்புறம் ஃபைனல் இயரில் தைரியம் இல்லைன்னா சரி. யூஜி முடிச்சதுக்கப்புறமா கேட்கலாம் பண்ணலாமா இல்லை பிஜி PhD அந்த மாதிரி? ஸோ அவர் he is asking whether B.Pharm is sufficient or need to do PhD or M.Pharm. B.Pharm is sufficient. B.Pharm is sufficient to enter in IP department as a patent analyst. Okay, any other doubt? What is the salary they are giving for IP analyst? That is the biggest question. From 20,000 onwards, starting வந்து 20,000 கொடுப்பாங்க. Okay, you can start your career after B.Pharm. Next, M.Pharm பண்ணியிருந்தா நான் போகலாமா? வெரி குட். என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபீல்டு. ஆனால் பட் யூ ஹாவ் சம் ஸ்பெஷலைசேஷன், கெமிஸ்ட்ரியா, ஃபார்மஸ்டிக்கல் கெமிஸ்ட்ரி, யா யூ கேன் கோ. பிகாஸ் நம்மளோட இந்தியாவில் எப்படின்னா ஏபிஐ பார்ட், ஏபிஐனா என்னப்பா? ஆக்டிவ் ஃபார்மஸ்டிக்கல் இன்க்ரீடியன்ட். ஓகே, அதாவது ஒரு ட்ரக்கோட ப்ராடக்ட் இல்லாமல் அந்த ட்ரக்கை வந்து சிந்தசைஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகே, அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் ஏன் அப்படி இருக்குது? ஏபிஐ பார்ட்டில் ஏன் நிறைய இருக்குது? எஸ், why there are so many companies in India for API part? Why India is the cheapest என்ன சொல்கிறது, cheapest supplier for API? Why it is? ஏன் அப்போ IP ப்ரொடெக்ஷன் என்னாச்சு? பிகாஸ்
ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு வரதை விட ஒரு ட்ரக்கை வந்து சிந்தசைஸ் பண்ணுறது இந்தியாவில் ரொம்ப ஈஸி. ஏன்? பிகாஸ் எந்த ஒரு ட்ரக்கையும், அதாவது ஏபிஐ பார்ட்டையும் வந்து ட்ரக்ன்றது ஒரு கெமிக்கல் தானே இல்லையா? எந்த ஒரு ட்ரக்கை வந்து சிந்தசைஸ் பண்ணுறதுக்கும் there are so many method of processes. கரெக்ட்? ஸோ ஒரு ப்ராசஸ் அவன் பேட்டன்ட் பண்ணியிருந்தா நீங்கள் இன்னொரு ப்ராசஸால் அதை வந்து என்ன பண்ணலாம்? பிரேக் பண்ணலாம். அதுதான் இங்கே இந்தியாவில் லாட்ஸ் ஆஃப் ஏபிஐ ஜெனரிக் கம்பெனிஸ் தே ஆர் டூயிங். இந்தியா இஸ் த பிக்கஸ்ட் ஏபிஐ சப்ளையர் டு த எம்என்சிஸ். எல்லாரும் வந்து டேப்லெட்டோ கேப்சூலோ எங்கே பண்ணுறாங்க? ஃபாரினில் பண்ணுறாங்க. ஆனால் ஏபிஐ எங்கேருந்து வாங்குறாங்க? ஃப்ரம் இந்தியா. ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் கெமிஸ்ட்ரி பார்ட், கெமிஸ்ட்ரி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது, சிந்தசைஸ் பார்ட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா யூ கேன் ஜாயின் இன் தட் ஏபிஐ ஜெனரிக் கம்பெனி அஸ் அ பேட்டன்ட் அனலிஸ்ட். ரைட்? Any other question? ஐபிஆரில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏதாவது கோர்சஸ் முடிக்கணுமா? இல்லை ஐபிஆரில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏதாவது கோர்சஸ் முடிக்கணுமா மேம் பிஃபார்ம் முடிச்சதுக்கப்புறம்? அதாவது ஒரு இன்ட்ரொடக்ஷன் டு ஐபின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் வந்து பிஹெச்டி முடிச்சுட்டு ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஐபினா என்னன்னு தெரியாது, சத்தியமாக சொல்கிறேன். ஏதோ வந்து ஒரு 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 பேப்பரை படிச்சுட்டு நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், ஏதோ உள்ளே நுழைஞ்சிட்டேன். ஆனால் ஒரு ஐபின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களோட க்ரோத் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2 months கோர்ஸ், ஒரு 6 months கோர்ஸ், என்ன ஐபி தெரிஞ்சுக்கோங்களேன். எவ்வளோ படிக்கிறீங்க ஸ்மார்ட் ஃபோனில் இல்லையா? எத்தனையோ ஆர்டிக்கல் படிக்கிறோம். நம்ம ஒரு கோர்ஸ் படிங்க, ஐபினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு சப்போஸ் இந்த ஓகே அப்ளை ஆகும்னா யூ கேன் அப்ளை தட். ரைட்? எனிதிங்? கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் வந்து கிளினிக்கல் ரிசர்ச். ஸோ கோ டு கிளினிக்கல் ரிசர்ச் பார்ட். போலாமா? Thank you, ma'am. I am glad to invite Mr. D. Shankar, Associate Professor, to introduce the guest speaker, Dr. T. Prabakaran, sir. Welcome, sir. A very good afternoon to all of you. It's my pleasure to introduce Dr. Prabakaran, Vice President, Technical Operations, Bangalore. Dr. D. Prabakaran completed his B.Pharm in the year 1998 from Erode College of Pharmacy, so under Tamil Nadu Dr. M.G.R. Medical University, Chennai. And he completed his M.Pharm Pharmaceutics in the year 2000 from Dr. Hari Singh Gover University, Madhya Pradesh. Then he completed his doctorate in pharmaceutical sciences in the year 2005 from same university. From his work experience, he has around 16 years experience in the field of clinical research, in vitro studies, entirely with regulated market like US, Europe, countries, Australia, etc., and faced various regulatory audits. He is well versed with the regulatory expectations and up to date with regulatory guidance and newer approaches on generic drug development. So he started his career as formulation scientist in the year 2004. From July 2004 to 2005, he worked as a research associate in Zydus Research Center. He involved various research activities like NDDS based projects from strategy development and product development to clinical phase, and he established 2 NDDS projects based. From March 2006 onwards, he moved into clinical research, regulatory aspects, and pharmacokinetics, and medical and report writing and bioanalytical coordination. Up to 2004-2007, he worked as a senior research scientist in Quest Life Sciences Private Limited, Chennai.
Then he joined as a principal scientist come senior manager in Lupin Bioresearch Center, Pune. He involved various activities like pharmacokinetics, clinical pharmacology lead for all development activities include protocol design, study conduct, execution and report writing, and also designed PK studies for derma and pulmonary products, and also played major role in the establishment of Lupin Bioresearch Center. And also he involved in US FDA and AFSSAPS. This is French Agency for the Safety and Health Products and Drugs Control General of India inspection for LBC. Then he joined as a head and director for pharmacokinetics in PAR Biosciences Private Limited, an Endo international company, Chennai. He is responsible for various key activities like execution of all biostudies and coordinate with all R&D, regulatory manager, project managers in India with respect to biostudies. From May 2018 onwards, currently he is working as a Vice President Technical Operations in IVRS Private Limited, Bangalore. He is responsible for active technical operations in clinical research, analytical research, registration of products, medical devices, vaccines and nutraceuticals. He has published around 15 research articles in various national and international journals. He undergone a training and certification of good clinical practice, good laboratory practice, and bioavailability and bioequivalence, and international hormones ICH E3 certificate. He is an active member of Association of Pharmaceutical Teachers of India and Indian Pharmaceutical Association. So on behalf of KMCP, I invite Dr. D. Prabakaran to deliver a lecture on the topic Career Opportunities in Clinical Research. Thank you. Thank you. Thank you so much. Thank you for the pretty detailed introduction. Okay. So, probably you are not exhausted with the previous lecture or presentation about IPR opportunities. So, first I would like to thank NAGARAJAN sir as well as principal, vice principals and faculty of KM College of Pharmacy for providing this opportunity to interact with you on the career opportunities in clinical research. So also thank Dr. Uma for bringing this opportunity to interact. So let me start here with the clinical research. What is the opportunities? Then probably then we can move on to the other topics. So first I would like to introduce what is clinical research industry. So clinical research you can do for anything in the sense which intervene with the human being. That means it can be a drug, it can be a medical device, it can be food, or it can be a nutraceutical or anything that intervene human being. And whatever intervention you are going to check, either I will also continue in Tamil, that will be better. Easy understanding, that's better. So, எதை நம்ம human கொடுத்தாலும் அதை intervention சொல்லுவோம். So, அந்த intervention உங்களுக்கு அது பெட்டரா இருக்கா, எஃபிகசியஸா இருக்கா, அதாவது அது என்ன இன்டென்ஷனுக்கு நம்ம கொடுக்குறோமோ அதை கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்லைங்கிறத செக் பண்ணுறது தான் கிளினிக்கல் ரிசர்ச். அதை குறைந்தபட்ச ஒரு பாப்புலேஷன்லேயோ இல்லை நிறைய பாப்புலேஷன்லேயோ பண்ணுறது கிளினிக்கல் ரிசர்ச். இன்னொரு விஷயம் என்னென்னா அதோட சேஃப்டியும் பார்க்குறது. ஸோ அதோட என்ன இன்டென்ஷன் கொடுக்குறோமோ அதை செக் பண்ணுறது ஒரு அப்ஜெக்டிவ். இன்னொன்று அது வேறு எதுவும் ப்ராப்ளம் கொடுக்கக்கூடாது, என்ன இன்டென்ஷன் கொடுக்குறோமோ அந்த வேலையை மட்டும் செய்யணும், வேறு எதுவும் கொடுக்க, அதை தான் சைட் எஃபெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எதுவும் சேஃப்டி ஆஃப் த ப்ராடக்ட் ஆல்சோ அந்த பர்டிகுலர் இன்டர்வென்ஷன் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்டு த்ரூ clinical research. So any intervention in human is clinical research, and
it can be done for many things, and India is a preferable choice. இந்தியாவில் நிறைய வந்து பாப்புலேஷன் இருக்குது, பேஷண்ட் பாப்புலேஷன் இருக்குது, அடல்ட் பாப்புலேஷன் இருக்குது. ஸோ அதனால் கிளினிக்கல் ரிசர்ச் வந்து இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஹப் ஃபார் த கிளினிக்கல் ரிசர்ச். அண்ட் த எக்ஸ்பர்டைஸ் அவைலபிள் இந்தியா இஸ் ஹியூஜ். நிறைய பேர் வந்து இங்கே சீப்பான ரிசோர்ஸஸ், ட்ரெயின்டு பர்சனல்ஸ், so other foreign countries are carrying out clinical trials in India because of the abundant resources what is available in India. So இததான் வந்துட்டு நம்ம ஏன் கிளினிக்கல் ரிசர்ச் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோங்கிறதுக்கான காரணம். அடுத்தது கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இன் இந்தியா லேண்ட்ஸ்கேப்பை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ், ஃபேஸ் 1 to phase 4 trials what we do, and other part is the bioequivalence, BABன்னு சொல்லுவாங்க, bioavailability and bioequivalence. ஸோ இது ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, ரெண்டுமே இந்தியாவில் பாப்புலர். ஸோ அதை பற்றி நம்ம அடுத்து பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ். ஸோ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ஆர் பீயிங் டன் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, நியூ ட்ரக்ஸ், புதுசாக கண்டுபிடிச்ச ட்ரக்ஸு அது வந்து என்ன மாதிரி எஃபெக்ட் கொடுக்குது, என்ன மாதிரி அது சேஃபாக இல்லையாங்கிறத பார்க்கறதுக்கு கொடுக்குறாங்க. அதை டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் பண்ணுறாங்க. ஃபேஸ் 1ல் வந்து ஃபஸ்ட்டு சேஃப்டி செக் பண்ணுவாங்க, ஃபார்முகோ கைனெட்டிக்ஸ் பார்ப்பாங்க. ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4ல் எஃபிகசியும் சேஃப்டியும் பார்ப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க ஃபேஸ் 3 வரைக்கும். ஃபேஸ் 4ல் போஸ்ட் மார்க்கெட்டிங், அதாவது அந்த சேஃப்டியை எஸ்டாப்ளிஷ், போஸ்ட் மார்க்கெட்டிங் எஃபிகசி அண்ட் சேஃப்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் கிளினிக்கல் ட்ரையல்ஸு. இந்த ஃபேஸ் 2, 3, 4ங்கிறது வந்து ரொம்ப பாப்புலர். இந்தியாவில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டடீஸ் பண்ணுறாங்க. குளோபல், இட் கேன் பி அ குளோபல் clinical trial. India can be a part of global clinical trial, or specifically in India many trials are being conducted. So இந்த கிளினிக்கல் ட்ரையலில் பார்த்தீங்கன்னா நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. அதோட ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் த ஒரு கிளினிக்கல் ட்ரையல் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு ப்ரோட்டோகால், ஒரு ஸ்டடிக்கு டிசைன் பண்ணுறோம். டிசைன் பண்ணதுக்கப்புறம் ப்ரோட்டோகால் எழுதுகிறோம். ப்ரோட்டோகால் எழுதுனதுக்கப்புறம் எத்திக்ஸ் கமிட்டி அப்ரூவல் வாங்குகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரெகுலேட்டரியில் சப்மிட் பண்ணி சிடிஎஸ்சியோட அப்ரூவல் வாங்குகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ப்ராடக்டோட சைட்டில் ஆக்சுவல் சைட் ஆப்ரேஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அந்த சைட்டில் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் சைட்ஸில் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த சைட்டில் போய் செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ட்ரக்கோட டோசிங் நடக்கும், அதோட எஃபிகசி, சேஃப்டி டேட்டாலாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்டடி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணுவாங்க, அனாலிசிஸ் பண்ணி ரிப்போர்ட் எழுதுவாங்க, அப்புறம் அதை சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் வந்து அசோசியேட் ஆகிருக்கு. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸு? ஸோ நான் கடைசியாக பண்ணது ஃபார்மகோ விஜிலன்ஸு, சேஃப்டி ரிப்போர்ட்டிங். அது வந்து ஒரு தனி ஆக்டிவிட்டி. கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட்டு நடக்கும்போதே அந்த டேட்டாவெல்லாம் கம்பைல் பண்ணி அதை மேனேஜ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணது கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட்டு. அப்புறம் மெடிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் ரைட்டிங், இந்த ப்ரோட்டோகால் ரைட் பண்ணுறது, ரிப்போர்ட் ரைட் பண்ணுறது, இதெல்லாம் இந்த டிவிஷனில் பண்ணுவாங்க. அப்புறம் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இந்த டேட்டா அனாலிசிஸ் வந்து நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனாலிசிஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பர்சன்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணி பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நம்ம நிறைய சைட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு சைட்டுக்கும் அந்த என்ன இன்டர்வென்ஷன், என்ன மெடிசினல் ப்ராடக்ட்டு, அதை வந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பணும், அதோட அக்கௌண்டபிலிட்டி மெயின்டைன் பண்ணணும், அதை கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தா பிளைண்டட் ஸ்டடி இருக்கும், அதை பிளைண்டிங் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது, அது இன்வெஸ்டிகேஷனல் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் ஃபெசிலிட்டி. அந்த ஃபெசிலிட்டி வந்து இருக்குது. அதுலேயும் ஃபார்மசிஸ்ட் இன்வால்வ் ஆகிருக்காங்க. அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ், அதை கொரியர் பண்ணுறது, இது பண்ணுறது, ஒரு இடத்துக்கு அனுப்புறது, அதை டாக்குமெண்ட் பண்ணுறது. தென் மானிட்டரிங், கிளினிக்கல் ட்ரையல் கரெக்டாக நடக்குதா, அதோட டேட்டா கரெக்டாக என்ட்ரி பண்ணுறாங்களா, அதை எப்படி அதை பற்றின வந்து அதை மானிட்டர் பண்ணி அதை ரிப்போர்ட் பண்ணுறது. குவாலிட்டி அஷ்யூரன்ஸு, மானிட்டரிங்க்கு மேலே குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் போவாங்க, குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் செக் பண்ணுறது. அதுக்கப்புறம் ட்ரைனிங், ஒவ்வொருத்தரும் வந்து எந்த பர்டிகுலர் ஸ்டடிக்கு வந்து போகிறாங்களோ அந்த ஸ்டடியோட எலிமெண்ட்ஸை பற்றி ட்ரைனிங் பண்ணி அவங்கள இது பண்ணுறது. அந்த ட்ரைனிங்க்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க, அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்குன்னே. அப்புறம் டயக்னோஸ்டிக்ஸ், இப்போ பேஷண்ட்ஸ் ஒரு 100 பேஷண்ட்ஸு 200 பேஷண்ட்ஸு எடுக்கிறீங்க ஒரு ஸ்டடிக்குன்னா, அவங்க அந்த பர்டிகுலர் இன்க்ளூஷன் க்ரைட்டீரியா, எக்ஸ்க்ளூஷன் க்ரைட்டீரியான்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டெஸ்ட்டு வந்து அவங்க பாசிட்டிவாக இருக்கணும், இந்த பிளட் லெவல்ஸில் இது வந்து இந்த ரேஞ்சில் இருக்கணும், இந்த டிசீஸ் இருக்கக்கூடாது, அது மாதிரிலாம் வந்து க்ரைட்டீரியாஸ் இருக்கும். அதெல்லாம் எப்படி ப்ரூவ் பண்ணுறது? அதுக்கெல்லாம் நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து, கிளினிக்கல் பேத்தாலஜி எடுத்து, சில எம்ஆர்ஐ எடுப்பீங்க, சில ஸ்டடீஸில் வந்துட்டு எக்ஸ்ரே எடுப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு டயக்னோஸ்டிக்ஸ். ஸோ அதுவும் வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸில் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த கிளினிக்கல் ட்ரையல் பிஸ்னஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது உங்களுக்கு.
ஸோ கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா நான் ஆக்டிவிட்டீஸ் வைஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், யார் பண்ணுவானுங்கிறதும் பண்ணியிருக்கேன். அதாவது ட்ரையல் டிசைன், அசோசியேட்டட் டாக்குமெண்ட், ஐசிடி இன்ஃபார்ம்டு கன்சென்ட் டாக்குமெண்ட்டு, அப்புறம் வந்து இன்வெஸ்டிகேஷனல் ப்ராடக்ட் ப்ரோஷர்னு சொல்லுவாங்க. அது புது ப்ராடக்ட்டுக்கு அதை எழுதுறதே ஒரு ஆர்ட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய ரைட்டிங் ஒர்க், ரிப்போர்ட் ரைட் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு சயின்டிஃபிக் அண்ட் மெடிக்கல் ரைட்டர்ஸ் குரூப் பண்ணுவாங்க. அதில் வந்து லைஃப் சயின்ஸு, ஃபார்மா, மெடிக்கல் கிராஜுவேட்ஸு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் படி அவங்க அந்த மாதிரி டிவிஷனில் ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் ரெகுலேட்டரி டோசியர் அண்ட் சப்மிஷன், இதை இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கம்பைல் பண்ணி, எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ்லாம் கம்பைல் பண்ணி டோசியராக சப்மிட் பண்ணுவாங்க ரெகுலேட்டரிக்கோ எத்திக்ஸ் கமிட்டிக்கோ. ஸோ அது வந்து அதே டீம் லைஃப் சயின்ஸ் ஃபார்மா கிராஜுவேட்ஸ் இன்வால்வ் பண்ணி இருப்பாங்க. தென் சைட் ஃபீஸிபிலிட்டி, சைட் இனிஷியேஷன், மானிட்டரிங், சைட் க்ளோஸ் அவுட்லாம் கிளினிக்கல் ஆப்ரேஷன்ஸ் டீம் பண்ணுவாங்க. அதுலேயும் லைஃப் சயின்ஸு ஃபார்மா கிராஜுவேட்ஸ் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் பண்ணுவாங்க ஒரு ப்ராஜெக்டை மொத்தமாக ஹேண்டில் பண்ணுறது. ஸோ ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட் இனிஷியேஷன்ஸ் டு end of the trial, this project manager will carry out the entire, coordinate the entire activities. அதை வந்து மற்ற இப்போ நிறைய ஆக்டிவிட்டிஸ் சொன்னால் இல்லையா, டேட்டா மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஃபார்மகோவிஜிலன்ஸ் இருக்குது, சேஃப்டி ரிப்போர்ட்டிங் இருக்குது, ப்ரோட்டோகால் டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போகிறது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் இருக்குது. அப்புறம் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பயோஸ்டாட்டிஸ்டிஷியன் வில் அனலைஸ் த டேட்டா வாட் இஸ் ஜென்ரேட்டட் இன் த கிளினிக்கல் ட்ரையல். தென் கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட், ஸோ thousands of data, different datas will be collected. ஸோ அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி, என்ட்ரி பண்ணி, வெரிஃபை பண்ணி, சோர்ஸ் டேட்டா வெரிஃபை பண்ணி, அனாலிசிஸ்க்கு ரெடி பண்ணுறது, தப்பு இல்லாமல் ரெடி பண்ணுறது இந்த கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட். அதை வந்து நீங்கள் ஹார்டு காப்பியாகவும் பண்ணலாம், சாஃப்ட் காப்பியாகவும், டைரெக்டாக எலக்ட்ரானிக்கலாகவும் பண்ணலாம். அதை தான் எலக்ட்ரானிக் டேட்டா மேனேஜ்மெண்ட், ECRFன்னு சொல்லுவாங்க, கேஸ் ரிப்போர்ட் ஃபார்ம்னு. ஸோ அதை எலக்ட்ரானிக்கலி சாஃப்ட்வேர் ட்ரிவன் ப்ரோக்ராமாக இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு தனி டிவிஷன், அதுக்குன்னு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது, அதை வேலிடேட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி கிளினிக்கல் டேட்டா மேனேஜ் different part of different area of clinical trial which is separately handled. Then we have quality assurance and training, where you have quality assurance people from different life science and pharma graduates are being recruited for that. Medical monitoring, only medical professionals, certain safety issues medical monitoring பண்றதுக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. சேஃப்டி ரிப்போர்ட்டிங், ஃபார்மகோவிஜிலன்ஸ், இதில் வந்துட்டு எல்லாமே லைஃப் சயின்ஸு ஃபார்மா கிராஜுவேட்ஸ் எல்லாரும் இருக்காங்க. தென் டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் பேத்தாலஜி, இதில் நர்சிங் ஆல்சோ இன்வால்வ்டு, லேப் டெக்னீஷியன்ஸ், பேத்தாலஜிஸ்ட், மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் ஆல்சோ இன்வால்வ். ஸோ இதெல்லாம் வந்து ஓவராலாக த கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அலைன்டு வித் த கிளினிக்கல் ரிசர்ச் ஆர் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் யூ கேன் சே. நெக்ஸ்ட் இட் கம்ஸ் டு த BA/BE. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபேஸ் ட்ரையல்ஸ் வந்து நியூ ட்ரக்ஸுக்கு பண்ணுறது, புதுசாக நியூ டோசேஜ் ஃபார்ம் டெவலப் பண்ணியிருந்தா, இல்லை ஏதாவது நியூ ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தால் அதுக்கு பண்ணுறது. பட் இது வந்து ஜெனரிக் ட்ரக்ஸ். ஸோ வாட் இஸ் ஜெனரிக் ட்ரக்ஸ்? ஸோ ஜெனரிக் ட்ரக்ஸ்னால் ஒரு ட்ரக் வந்து கண்டுபிடிச்சி மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை வந்து திரும்பி இன்னொருத்தங்க அதை டெவலப் பண்ணுறாங்க, டெவலப் பண்ணி அதை திருப்பி அந்த ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்டோட கம்பேர் பண்ணி ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் அதை மார்க்கெட் பண்ணுறது தான் ஜெனரிக் ட்ரக்கு. ஸோ அந்த ஜெனரிக் ட்ரக்குக்கு ஒரு கிளினிக்கல் ட்ரையல் பண்ணாமல் ஷார்ட் பீரியடில் பண்ணக்கூடிய ஸ்டடி தான் இந்த BA/BE. We prove the equivalence to the product in terms of the blood levels. blood levelsல ஒரு ட்ரக் அட்மினிஸ்டர் பண்ணி ஜெனரிக் ட்ரக் அட்ரஸ் பண்ணி அதை blood levelsல எவ்வளோ இருக்குன்னு பார்த்து கம்பேர் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்கலி போத் ஆர் சேம் அப்படின்னு சொல்கிறது தான் பயோ ஈக்குவலன்ஸ், BA/BEன்னு சொல்கிறது. ஸோ இது வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 CRO இருக்குது, 100க்கு மேலே இருக்குது. எல்லாரும் வந்து ஜெனரிக் ட்ரக்ஸுக்கு பயோ ஈக்குவலன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன் ஆஃப் த கிளினிக்கல் ரிசர்ச்சில் இந்தியா வந்து பயோ ஈக்குவலன்ஸுக்கு கிரேட் ஹப். அப்பார்ட் ஃப்ரம் த கிளினிக்கல் ரிசர்ச்சு வி ஹாவ் பயோ அனாலிசிஸ். இந்த பயோ ஈக்குவலன்ஸில் பயோ அனாலிசிஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ பயோ அனாலிசிஸ்ங்கிறது வந்துட்டு நீங்கள் ட்ரக்கு கொடுத்து பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை பிளட் சாம்பிளில் எவ்வளவு ட்ரக் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணுற டெக்னிக். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிளட்லேருந்து இந்த சாம்பிள்லேருந்து பிளட்டை ட்ரக்கை செப்பரேட் பண்ணி எடுத்துறது ஒரு டெக்னிக்கு. அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணுறது, குரோமட்டோகிராஃபிக்கலாக அனலைஸ் பண்ணுறது ஒரு டெக்னிக். ஸோ செப்பரேஷன் டெக்னிக் கம்பைன்ட் வித் அனாலிட்டிக்கல் டெக்னிக், இட்ஸ் கால்டு பயோ அனாலிசிஸ். ஸோ அதுக்கு நிறையா சயின்ஸ் கிராஜுவேட்ஸ், ஃபார்மா கிராஜுவேட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஓகே, ஸோ
the same landscape what I provided clinical trials, same thing here. It is almost same, but some things are not really extensive in the bioequivalence la irukadu. So அப்படி பார்த்தீங்கன்னா you have the protocol writer, report writing team, then regulatory submission, ethics committee submission, எக்ஸ்ட்ராவாக பயோ அனாலிசிஸ் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு, அவ்வளோதான். ஸோ ஜென்ரலாக எப்படி இதுக்கு இந்த கிளினிக்கல் ரிசர்ச்சுக்கு ஹையர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஹையரிங் கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்ணுறாங்கன்னா இன்டர்ன்ஸு ட்ரைனிஸ் அது வந்து ஃபஸ்ட்டு ஹையர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக M.Pharm இல்லை B.Pharm ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களை இன்டர்னாக வந்து ட்ரைனியாக தான் போடுவாங்க. 6 months 3 months. இப்போ எங்கள் கம்பெனிலலாம் மினிமம் 3 months ட்ரைனிங் இன்டர்னாக பண்ணிவிட்டு ஸ்டைப்பண்ட் பே பண்ணுவாங்க, 15,000 நினைக்கிறேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் த ஸ்டார்டிங் சேலரி ஃபார் B.Pharm is 20,000 and M.Pharm will be little more, something like that. So everybody will start as a trainees or intern to learn the things first. Then clinical research associates or assistants or coordinators, then project managers, study monitors, QA associates, medical monitors, clinical site coordinators, அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்ட் பட் எல்லாரோட ரோலும் மோஸ்ட்லி வந்து எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுறது தான். கலெக்ட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி ப்ரோட்டோக்கால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். தென் வி ஹவ் SMOs. அப்பார்ட் ஃப்ரம் many clinical trials are being conducted by CROs, but we have SMOs. It's subcontract. The CROs subcontract to the SMO, site management. டிஃப்ரெண்ட் சைட்டில் ஸ்டடி நடக்கும்போது அந்த சைட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு 4 சைட்டு ஹைதராபாத்தில் இருக்குது இல்லை சென்னையில் இருக்குன்னா ஒரு SMO அதை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க சப்கான்ட்ராக்ட் கொடுத்து. ஸோ அங்கேயும் இந்த மாதிரி நிறைய பீப்புள் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலி எவ்ரிவேர் ஃபார்மா கிராஜுவேட்ஸ் ஆர் இன்வால்வ்டு இன் தீஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ப்ரீஃப்லி நான் வந்து இந்த கிளினிக்கல் ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி நான் பேசியிருக்கேன் இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் எனி கிளாரிஃபிகேஷன், எனி கொஷின்ஸ் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கேளுங்க, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் we have one portal, we launched one portal. It is talking about academic and industry, how we bridging together and through some online courses, some kind of orientation. ஸோ நானும் மேடம் 2 பேருமே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் இந்த கிளினிக்கல் ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. எனிதிங் யூ வாண்ட் டு ஆஸ்க்? Any questions? சார் இப்போ ஃபார்முக்கோ விஜிலன்ஸாக இருக்கட்டும், கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட் ஆன்லைன் கோர்சஸ் முடிச்சுட்டு தான் போய் ஜாயின் பண்ணுறதுனால M.Pharm ஃப்ரெஷர்ஸ்க்கும் கிடைக்கும். ஜென்ரலாக இப்போ என்னன்னா பெரிய பெரிய யூனிவர்சிட்டி, இப்போ நான் இப்போ ரீசெண்டாக இது லான்ச் பண்ணதுக்கப்புறம் UDCT பஞ்சாப் அதில் பார்த்தீங்கன்னா பெராக்சில் வந்து அவங்களே வந்து டைரெக்டாகவே ரெக்ரூட் பண்ணுறாங்க அங்கே முடித்தவங்கள. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த இன்ஸ்டியூஷன், அது டிபெண்ட் ஆகிருக்கு. அவங்க யார் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது டைரெக்டாக கூட போகலாம். அவங்களே ட்ரைனிங் எடுத்து டைரெக்டாக ரெக்ரூட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து எடுக்கிறவங்களும் இருக்காங்க. அடிஷ்னலாக உங்களை நீங்கள் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதவங்க அடிஷ்னலாக கோர்ஸ் படித்து ஏதாவது இது பண்ணி ஸோ அந்த மாதிரி போயிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் அது மாதிரி பண்ணுறாங்க. சின்ன சின்ன கம்பெனிஸ் கூட ஃபார்மகோ விஜிலன்ஸ் சின்ன சின்ன கம்பெனிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் டைரெக்டாக அப்ளிகேஷன் வரதை ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ B.Pharm ஃப்ரெஷராக இருந்து நான் ஒரு கிளினிக்கல் ட்ரையல்ஸ் உள்ள நுழையினா எந்த மாதிரியான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுவேன் சார்? B.Pharm ஃப்ரெஷராக அதாவது ஒரு M.Pharm ஃப்ரெஷர்ஸ் அப்படியே இருந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸில் என்ட்ராகணும் எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிப்பேன்? அதுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் எதுவுமே தேவையில்லை. நான் இன்டர்வியூ பண்ணுறேன்னா பையன் வந்து கமிட்மெண்ட்டாக ஒர்க் பண்ணுவாரா, கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது, ஓரளவுக்கு வந்து நாலேஜ், தியரிட்டிக்கல் நாலேஜ், என்ன சொல்கிறது, அகடமிக் நாலேஜ் இருந்தால் போதும். பட் உங்களோட ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, கமிட்மெண்ட் எப்படி இருக்குது, ப்ளஸ் வந்து கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, இதை தான் வந்து மெயினாக பார்ப்பாங்க.
ஸோ அதுக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளினிக்கல் ரிசர்ச்சுக்கு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி கோஆர்டினேஷன் ஒர்க்கு தான் ஜாஸ்தி இதில். ஸோ உங்களோட டெக்னிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் கம்பைன்டு வித் யுவர் என்ன சொல்கிறது அந்த இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் தான் ரொம்ப கிரிட்டிக்கல் ஃபார் யுவர் ரெக்ரூட்மெண்ட். அகாடமிக்ஸில் எதுவும் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறோம், பேப்பர் இன்னும் டெவலப் பண்ணிக்கணும் சார், பேப்பர் பப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி. பேப்பர் ப்ரெசன்டேஷன்லாம் வந்து இந்தமாரி ஜாபுக்கு பெருசாக வந்து யாரும் பார்க்குறதில்ல. ஸோ உங்களோட பேப்பர் ப்ரெசன்டேஷனோ இல்லை பேப்பர் பப்ளிகேஷன் தானே மீன் பண்ணுறீங்க. ஸோ அந்தமாரி இதெல்லாம் வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகும்னா, நான் இதிலேயே சொல்கிறேன், அந்த மெடிக்கல் சயின்டிஃபிக் ரைட்டிங் இருக்குது பாருங்கள். ஸோ அந்தமாரி இதுக்கு வந்துட்டு அந்தமாரி ஸ்கில்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு ப்ரோட்டோகால் ரைட்டராக போகணுமோ இல்லை வந்துட்டு ஒரு ஸ்டடி டிசைன் பண்ணுறீங்க, மெடிக்கல் ரைட்டிங் அந்த மாதிரி ப்ரொஃபஷனுக்கு போகணும்னா இந்த ஸ்கில்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. எனிஒன் எல்ஸ்? த்ரீ மந்த் 6 month இன்டர்ன்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருக்க பண்ணலாமல், படிச்சு முடிச்சதுக்கப்புறம் கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணணும். 3 months 6 month இன்டர்ன்ஷிப் இருக்குன்னு சொன்னீங்களா சார் கம்பெனியில்? அது வந்து படிச்சுட்டு இருக்கப்பறம் கிராஜுவேட்டுக்கு அப்புறம் தான் பண்ணணுமா? அது வந்து படித்து முடிச்சு கோர்ஸ் கம்ப்ளீஷன் முடிச்சு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் அதை கொடுப்பாங்க ஜென்ரலி. மற்றபடி படிக்கும்போது பண்ணுறது வந்துட்டு அடிஷ்னல் சும்மா வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு சர்டிஃபிகேஷன் அந்த மாதிரி. அங்கே வந்துட்டு உண்மையிலே உங்களை வந்து இல்லை, இப்போ எங்கள் லேபுக்கு வந்தீங்கன்னா லேபுக்குள்ளே எல்லாம் போய் உங்களை அலோவ் பண்ண மாட்டோம். ஏன்னா டாக்குமெண்டேஷன் இருக்குது, சாஃப்ட்வேர் என்ட்ரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போகிற அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்க்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து உண்மையிலே அங்கே வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பீங்க, ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிற இதில் தான் அப்படி பார்த்து 3 months 6 months கோர்ஸ் கம்ப்ளீஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. கேர்ள்ஸ் சைட்லேருந்து ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க சார். மெடிக்கல் ரைட்டிங் மெடிக்கல் கோடிங்கும் ஒன்றா? மெடிக்கல் ரைட்டிங்கும் மெடிக்கல் கோடிங்கும் ஒன்றா? சி மெடிக்கல் ரைட்டிங்கிறது வந்துட்டு எனிதிங் யூ என்ன சொல்ற சயின்டிஃபிக் ரைட்டிங் மெடிக்கல் ரைட்டிங்லாம் வந்துட்டு சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷனை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. ஒரு ப்ரோட்டோகால் எழுதுறீங்க, ஒரு ஸ்டடி பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும், அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிற மெத்தடாலஜி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மெத்தடாலஜிக்கு அப்புறம் அந்த என்னென்ன என் பாயிண்ட்ஸ் அது எப்படி இன்டர்பிரேட் பண்ணீங்க, எப்படி அதை அந்த ஸ்டடியை கன்க்ளூட் பண்ணுறீங்கிறது இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு ப்ரோட்டோகால் மாரி எழுதுறது ஒரு ஆர்ட்டு, அதை ப்ரெசென்ட் பண்ணுறது, கிளியராக ப்ரெசென்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டடி முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய டேட்டா இருக்கும், அனாலிசிஸ் பண்ண டேபிள்ஸ் இதையெல்லாம் ஒரு ஃபார்மில் ப்ரெசென்ட் பண்ணுறது ரிப்போர்ட்டு. ஸோ இதையெல்லாம் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டடீஸில் பப்ளிஷ் ஆனதை கம்பைல் பண்ணி ஒரு பேப்பராகவோ ஒரு ரிசர்ச் ஒரு ரிவ்யூவாகவோ ப்ரெசென்ட் பண்ணுறது ஒரு ஆர்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து மெடிக்கல் ரைட்டிங்னு சொல்லுவோம். மெடிக்கல் கோடிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்பெசிஃபிகலி யூஸ்ட் ஃபார் த ஃபார்மோகோவிஜிலன்ஸ் சேஃப்டி ரிப்போர்ட்டிங். அதில் ஒவ்வொரு அட்வர்ஸ் ஈவெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு ஒரு டிக்ஷனரி மெடிக்கல் டிக்ஷனரி இருக்குது. அந்த டிக்ஷனரியில் கோட் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் உள்ள அந்த கோடை வந்து என்டர் பண்ணி நீங்கள் அதை வந்து ஃபார்மோகோவிஜிலன்ஸுக்கு அசிஸ்ட் பண்ணுறது தான் வந்துட்டு மெடிக்கல் கோடிங். ஒரு மெடிக்கல் ரைட்டருக்கு ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன தேவைப்படும் மெடிக்கல் ரைட்டருக்கு? மெடிக்கல் ரைட்டர் ஆகணும்னா பேசிக்கலி கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகே, பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த சயின்டிஃபிக் திங்ஸ் ஆர் ப்ரெசென்டட் இன் இங்கிலீஷ். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது நீங்கள் அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ், நிறையா விஷயங்களை படிக்கணும். படிச்சுட்டு தெளிவான நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிளோ ஒரு ரிவ்யூ ஆர்டிக்கிளோ எழுதுனீங்கன்னா தெளிவான அப்ஜெக்டிவ் இருக்கணும். என்ன நம்ம எழுத போகிறோம், எதை பற்றி எழுத போகிறோம், அதை எப்படி அதாவது ஒரு கதை எழுதுகிறோன்னு ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒரு கதை எழுதுகிற மாதிரி தான் இது. ஸோ அப்படிங்கும்போது எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே முடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு ஸ்கில்லு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த எப்படி டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணுறோம் அந்த ஸ்கில்லு ப்ளஸ் இங்கிலீஷ் நாலேஜ், இதெல்லாம் இருந்து ப்ராக்டிஸ். யூ ஹவ் டு ப்ராக்டிஸ். இப்போ எனக்கு சுத்தமாக வந்து நான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தோம். நான் உமாவும் தமிழ் மீடியம் தான். ஸோ அது M.Pharm படிக்கும்போது கூட வந்துட்டு வி டோன்ட் ஹாவ் தட் மச் இங்கிலீஷ் நாலேஜ். பட் என்னோட கைடு வந்து நான் எழுதுறதை திருத்தி கொடுப்பாரு ஒவ்வொன்றத்தையும். ஸோ அதில் கற்றுக்கிட்ட இங்கிலீஷ் கிராமர் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் தான் அது ஹெல்ப் ஆச்சு. ஸோ யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராக்டிஸ் வித் சம் ஒன் ஹூ நோஸ் பெட்டர். ஸோ போத் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். Anything more?
கிளினிக்கல் ட்ரையலில் இப்போ ஃபேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா வாலண்டரியாக கூப்பிட்டு நம்ம பண்ணுறோம் சேஃப்டி பேஷண்ட் வந்து டெத் ஆகிட்டாங்கன்னா காம்பன்சேஷன் வந்து கம்பெனிலேருந்து கொடுத்துருவாங்க. இதே இது போஸ்ட் மார்க்கெட்டிங்கில் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசன் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஏதோ ஒரு டிசீஸ்னாலையோ இல்லை வேறு ட்ரக்னால இன்ட்ராக்ஷன் ஆயிடுச்சுன்னா அந்த பொறுப்புக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யார் சார்? கம்பெனியா இல்லை டாக்டர்? எல்லா ட்ரக்கும் வந்து மோஸ்ட்லி வந்து யூரோப்லேயும் அமெரிக்காலையும் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அங்கெல்லாம் என்ன சிஸ்டம்னா ட்ரீட்மெண்ட்டே வந்து இன்சூரன்ஸ் தான். ஓகேவா? ஸோ எனிதிங் கோஸ் ராங் இன்சூரன்ஸ் வில் டேக் கேர். கிளினிக்கல் ட்ரையலில் ஏதாவது நடந்ததுன்னா கிளினிக்கல் ட்ரையல் இஸ் கெட்டிங் இன்சூர்டு. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த இன்சூரன்ஸ் நாங்கள் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வில் காம்பன்சேட். இன் அடிஷன் டு இஃப் ரெக்கர்ட் கம்பெனி ஆல்சோ வில் காம்பன்சேட், ஸ்பான்சர் கம்பெனி. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி மார்க்கெட் ஆனதுக்கப்புறம் ஏதாவது நடந்ததுன்னா போஸ்ட் மார்க்கெட்டிங்கில் நடந்ததுன்னா நான் சொல்கிற மாதிரி ஏன்னா எல்லா கிளினிக்கல் ட்ரையலும் பண்ணி என்ன ரிஸ்க்கு எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் வந்துட்டு அதை வந்து மார்க்கெட்டில் விட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது இன்சூரன்ஸ் வாட் எவர் ஹேப்பன்ஸ் த இன்சூரன்ஸ் கம்பெனி வில் டேக் கேர். அண்டு எல்லா கம்பெனியும் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்சூரன்ஸ் வச்சுருப்பாங்க. இண்டெம்னிட்டி இல்லை ப்ராடக்ட் லைபிலிட்டி இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லைபிலிட்டி இன்சூரன்ஸில் அதெல்லாம் கவர் ஆகும், கிளைம் பண்ணலாம். ஸோ எனிதிங் more? Okay. So I'll conclude here, but I am available myself and Uma, so you can be touch base with us through your faculty or principal, so that we can clarify your doubts anytime. And before closing this, I just want to introduce this platform. This is called www.knowyourindustry.in, which is a platform. What we are doing here, காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்க, ஸோ அங்கே இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ காலேஜில் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஃபார்மசியோ ஃபார்மசிட்டிக்ஸோ படிக்கிறீங்க. ஸோ ஆனால் வந்துட்டு அங்கே போய் அதை எங்கே அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபார்முலேஷன் டெவலப்மெண்ட்டில் ஜென்ரலாக. ஸோ ஃபார்முலேஷன் டெவலப்மெண்ட்டில் அப்படி என்ன அங்கே ஃபார்முலேஷன் டெவலப்மெண்ட்டில் பண்ணுற ப்ராக்டிசஸ் என்னங்கிறத நம்ம பிரிட்ஜ் பண்ணுறது தான் இந்த பிளாட்ஃபார்ம். ஸோ அதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வாட் வி ஆர் ஹியர் இந்த போர்ட்டலில் நம்ம கொடுக்குற அந்த கோர்சஸில் வந்துட்டு நம்ம எல்லாமே ஆன்லைன் கோர்ஸு, ரெக்கார்டட் வீடியோஸு, எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் என்ன டைத்தில் வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். 60 days வேலிடிட்டி இருக்கும் என்ரோல் பண்ணிங்கன்னா. ஸோ இதில் வந்து நம்ம வி ஆர் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் த இண்டஸ்ட்ரி ப்ராக்டிசஸ் ரேதர் த அகடமிக்ஸ் பிரின்சிபல்ஸ். ஸோ அகடமிக் பிரின்சிபல்ஸும் லைட்டாக டச் பண்ணியிருப்போம், பட் இண்டஸ்ட்ரி ப்ராக்டிசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்முலேஷன் டெவலப்மெண்ட்னா ஒரு ப்ராடக்ட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம், அதுக்கு தேவையான ஏபிஐ, எக்ஸிபியன்ஸு, பேக்கேஜிங் மெட்டீரியலாம் எப்படி சூஸ் பண்ணுறோம், அதை ஃபர்தராக வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக கியூபிடின்னு என்ன, டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னால் என்ன. ஸோ இப்படி வந்து அதோட அந்த ஃபார்முலேஷன் டெவலப்மெண்ட் ப்ராசஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போய் அதை பற்றி சொல்கிறது தான் இந்த போர்ட்டலோட மெயின் டியூட்டி. நான் எக்ஸாம்பிளுக்கு ஃபார்முலேஷன் டெவலப்மெண்ட் சொல்கிறேன். அதேமாரி கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட்டு, ஃபார்மகோ விஜிலன்ஸு, பயோ ஈக்குவலன்ட் ஸ்டடி எல்லாமே வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. நாங்கள் இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுறோங்கிறத ஒரு கிளிம்ஸாக உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ ஒரு நெக்ஸ்ட்டு உங்கள் கேரியரை சூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறதுக்குன்னு இந்த போர்ட்டல் டெவலப் பண்ணியிருக்கோம். So it is a professional development platform for graduating aspirants and trainees seeking a career in pharmaceutical industry. This is what briefly this platform. Okay. ஸோ இதில் இப்போ இருக்கிற கோர்சஸ் நாங்கள் ஆகஸ்ட் 15th லான்ச் பண்ணது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், பிஏபிஇ, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ், பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ஒரு டேட்டானா என்ன, ஒரு டேட்டா ஒரு டி டெஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா டி டெஸ்ட் எப்போ யூஸ் பண்ணணும், பேர்டு எப்போ யூஸ் பண்ணணும், அன்பேர்டு எப்போ யூஸ் பண்ணணும், அனோவா எப்போ யூஸ் பண்ணுங்கிறத, பிஏபியில் என்ன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் ஆகுது, கிளினிக்கல் ட்ரையல்ஸில் என்ன யூஸ் ஆகுது, ஸ்டடி டிசைன்ஸ் எப்படி பண்ணுறாங்க, ஸோ இதிலெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ளிகேஷன் என்ன, ஸோ இதை பற்றி ஜென்ரலாக பேசுகிறது. ஸோ அப்புறம் ஃபார்மசிட்டிக்கல் ஃபார்முலேஷன் டெவலப்மெண்ட், கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட். ஸோ இதை லான்ச் பண்ணியிருக்கோம்.
அதுக்கப்புறம் அப்கமிங்கில் வந்துட்டு we are going to have pharmacovigilance, clinical trials, analysis and instrumentation in pharmaceutical industry, pharmaceutical sales and marketing, pharmaceutical regulatory affairs, அப்புறம் Indian regulatory practices for food, cosmetics and pharma, softwares in pharmaceutical industry. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம இன்னும் 2 மாதத்தில் கோர்சஸ் கொடுக்குறோம். ஸோ அட்வான்டேஜ் வந்து அதுதான், ஆன்லைன் ரெக்கார்டடு டைரெக்டாக வந்து இது பண்ணலாம். அப்புறம் வந்து ஒரு லைவ் இன்ட்ராக்ஷன் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஒரு 10 பேர் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா அந்த 10 பேரை ஒரு 2 hours அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுவோம், அவங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அது இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் www.knowyourindustry.in. ஸோ go and visit the website and see that whether anything fit for you. You can contact this email ID, any clarifications. We have given good ஸ்டூடெண்ட்ஸுக்கு 50% கன்செஷன் கொடுத்துருக்கோம் எல்லாமே. ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த ப்ரெசன்ட். Thank you, sir. Thank you, ma'am. ஆக்சுவலாக இந்த ஆன்லைன் கோர்சஸில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸை நாங்கள் வரவழைச்சிருக்கோம். லைக் ஃபார்முலேஷன் டெவலப்மெண்ட் அப்படின்னா மிஸ்டர் கமலநாதன், அவர் 20 years இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து அந்த ஃபார்முலேஷனை பற்றி இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது, ஆக்சுவலாக நம்ம படிக்கிற அகடமிக்ஸ்க்கும் இண்டஸ்ட்ரியில் என்ன எப்படி அப்ளை பண்ணுறோம் நம்ம. ஸோ அந்த 20 years எக்ஸ்பீரியன்ஸோட அந்த எசன்ஸை வந்து இங்கே ஃபார்முலேஷன் டெவலப்மெண்ட்டாக கொடுத்துருக்கோம். ஓகே, நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகும்போது கண்டிப்பாக இந்த கோர்சஸ் நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த இன்டர்வியூவை கிளியர் பண்ணுறதுக்கான பேசிக் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஐபிஆரில் ஒரு 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது என்ன தேவை, என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்கள், அந்த எசன்ஸை மட்டும் நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட், அப்புறம் இந்த பயோவிகிலன்ஸ் சார் ஹேவிங் 20 years எக்ஸ்பீரியன்ஸ். இனி வரப்போகிறது எல்லாமே லைக் ஃபார்மகோவிஜிலன்ஸ், அதே மாதிரி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ எல்லா கோர்ஸஸுமே ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களுக்கு இதை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஐ ஹோப், ஏன்னா நாங்கள் இண்டஸ்ட்ரி போகும்போது இந்த கைடன்ஸ் இல்லை, என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ கொஞ்சம் கற்றுக்கிட்டதை வந்து ஜஸ்ட் வி ஆர் ஷேரிங் த்ரூ ஆன்லைன் கோர்சஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you, madam. I cordially invite Vice Principal Dr. M. Sundarabandyan sir to give vote of thanks. ஸோ குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல். ஸோ கொஞ்சம் எல்லாமே ஒரு ஃபேஸில் பார்க்கும்போது ஒரு டயர்ட்னஸ் தெரியல, ஜாய்ஃபுல்னஸ் தான் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஐ திங்க் ரியலி என்ஜாய் த போத் செஷன். ஏன்னா நாங்கள் ரெகுலராக நாங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கோம், அது முடியும் போது எப்போ முடியும்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இவ்வளோ பொறுமையாக இருந்திருக்கீங்க. ஸோ இட் மை ப்ளஸர் டு டெலிவர் த vote of thanks. So first of all, I thank our chairman, honorable chairman, to organize this guest lecture by inviting our alumni and husband. So always he thinking to share the expert knowledge and experience to the students. So for this, first of all, I thank chairman sir for organizing this guest lecture. Now, I thank one of our alumni, Dr. UMAMAHESWARI madam, for spending his valuable time to share her experience into our students, especially in the new field, IPR. IPR பார்த்தீங்கன்னா ஒரு நியூவர் ஃபீல்ட், somewhat innovative-ஆக உள்ளது, but nobody might know about the IPR. So she has given nice introduction as well as different job opportunities. What are the qualifications you have to improve to attain the opportunity? Okay, so thank you madam. And I thank Dr. Prabhakaran sir, is Vice President IVRS Solution. So he has given outline about clinical research. What are the various branches of clinical research? What are the various job opportunity? And what are the additional courses and qualifications we can improvise for the achieving these job opportunities? And I thank Prabhakaran sir.
I thank both of them for introducing new online courses. So rightly he pointed out that bridge between the academic and industry. So always in some lacking between the academic side and industry side. So those who complete B.Pharm want to join industry mean only less number of people are join industry. So we have to create awareness. Last 2 years back பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ்மெண்ட் மெகா பிளேஸ்மெண்ட் நடத்தணும் இண்டஸ்ட்ரியில் வந்து ஏன்னா இண்டஸ்ட்ரி சைடு அதிகம் போகல பட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் ஜாப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மேபி சார் told that around 15,000 in the B.Pharm level after training over 20,000 is a reasonable salary only. So only thing you have to stay for some 3 to 4 years, then you can get the growth. Okay, so the courses very much useful for all type of work in industry. So I thank once again for both of you, and I thank all the participants of this today's guest lecture, staff members as well as students. So I especially appreciate the effort of students to interact with the guest speakers. ஸோ ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லி அட்லீஸ்ட் ஒரு 2 பேராக கேளுங்க 3 பேராக கேளுங்கன்ற மாதிரி இருக்கும். ரியலாக அவங்களே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ தட் ஷோஸ் their own interest, genuine interest on this topic. Thank you very much. Thank you all.